ஹலோ கைஸ், கடந்த சில நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இதை பற்றி பேசி போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா லாக்டவுன் வரப்போகுது. ஆமாம் கைஸ், இதை வந்து நான் சொல்ல, நம்ம இந்திய நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து இது வந்து பார்லிமெண்ட்லேயே சொல்லிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்காக இந்த லாக்டவுன் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்க போகிறனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எரிவாயு கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு இந்த ப்ராப்ளம் வந்து தமிழ்நாட்டில் போயிட்டுருக்கு. இதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறையா உணவு கடைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மூடிட்டாங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா பிஜி ஹாஸ்டலு அதெல்லாமே நிறைய வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது போக வந்திங்கன்னா இந்த ஐடியில் வேலை செஞ்சுருக்காங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்து அனுப்பி விட்டாங்க. ஸோ கொரோனா காலகட்டத்தில் எப்படி லாக்டவுன் போட்டு மக்கள் எல்லாருமே வந்து ஒத்துழைப்பு கொடுத்தாங்களோ அதே மாதிரி ஒத்துழைப்பு கொடுக்க சொல்லி பிரதமர் மோடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட்டில் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த லாக்டவுனுக்கு நேம் வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜெட்டிக் லாக்டவுன் சொல்லிட்டு வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா 25 நாள்லேருந்து 30 நாளுக்குள்ளே கேஸ் புக் பண்ணால் வந்துடும். இப்போ இந்த போர் நடந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா கேஸ் வரதுக்கே 40 நாள்லேருந்து 50 நாள் வரைக்கும் டைம் எடுக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒருவேளை இந்த லாக்டவுன் வந்து போட்டாங்கன்னா நிறைய மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ இந்த எலெக்ஷன்லாம் வந்து தள்ளி வைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அது போக ஐபிஎல்லாம் வரப்போகுது. இது எல்லாமே தள்ளி வைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் எப்போ வேணால் லாக்டவுன் போடலாம். ஸோ எல்லாருமே கொஞ்சம் சேஃபாக இருங்க. இந்த லாக்டவுன் பற்றி நீங்கள் நினைக்கிற கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க.